மே 17ஆம் தேதி முதல் மீண்டும் ஐபிஎல் போட்டி நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. நடிகர் சந்தானத்தின் டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள பாடல் இந்துக்களின் மனதை புண்படுத்தும் விதமாக உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் ஜனசேனா கட்சியினர் புகார் தெரிவித்தனர். பொறுப்பாளர் கிரண் ராயல் பக்தர்கள் மனது புண்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் படத்தை தடை செய்யவோ அல்லது படத்தில் இருந்து பாடலை நீக்க வேண்டும் என்று கோரினார். உடனடியாக அந்த பாடலை நீக்கி திரைப்படம் வெளியாக வேண்டும், இல்லை வெளியாக வேண்டும். மேலும் பக்தர்களுக்கு வெளிப்படையாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் 100 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு வழக்கு தொடரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15 பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ? கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. விட்டால் 100 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு வழக்கு தொடரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15 நீ பண்ண சேதாரத்துக்கெல்லாம் 15,000 அபராதம் கட்டிட்டு போ. 15,000? அட ஏங்க நீங்க வேற பீடி வாங்கவே 15 நிமிஷம் இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சியா பாரு. இந்து மத மக்களால் புனிதமாக கருதப்படும் புனித வழிபாட்டு இடமான திருப்பதி தேவஸ்தானத்தை பத்தியும், அந்த தேவஸ்தானத்துல கோவிந்தா கோவிந்தான்னு இந்து மத மக்களால் எல்லாருமே உச்சரிக்கப்படும் புனிதமான வார்த்தையை இழிவுபடுத்தி ஒரு பாடல் வெளியிட்டிருக்காரு. எங்க ஒருக்கா சொல்லு. புனிதமான வார்த்தையை இழிவுபடுத்தி ஒரு பாடல் வெளியிட்டிருக்காரு. மர்க்கா சொல்லு. இழிவுபடுத்தி ஒரு பாடல் வெளியிட்டிருக்காரு. Meanwhile, கோவிந்தா கோவிந்தா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. கோவிந்தா கோவிந்தா. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? அந்த கோவிந்தா கோவிந்தா பாட்டு உண்மையிலே கடவுளை கிண்டல் பண்ணிருக்குதா? அவங்களுக்கு என்ன பதில்? இப்போ பார்க்குறவங்க எல்லாரும் அவங்களோட சஜஷன் சொல்லுவாங்க, இது சரியில்லை, அது மாற்றணும், இது பண்ணணுன்ட்டு. பட் கோர்ட் என்ன சொல்லுது? அப்புறம் சென்சார் சர்டிஃபிகேட், அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிறது மட்டும்தான் தமிழ் சினிமாவில் பண்ண முடியும். போகிறவங்க வரவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டு எதுவும் செய்ய முடியாது. போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.